வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீட்டெயிலா அந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் செங்கல்பட்டு மாவட்டம் அரசர் கோவில் எனும் ஊரில் உள்ள சுந்தர மகாலட்சுமி திருக்கோவில். இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? செங்கல்பட்டுக்கு அருகில் அரசர் கோவில் எனும் இடத்தில் வலது பாதத்தில் 6 விரல்கள் உடைய சுந்தர மகாலட்சுமி கோவில் உள்ளது. இங்கு கிழக்கு முகமாக தாயார் தரிசனம் தருகிறார். மேலிருக்கும் கைகளில் தாமரை மலர்களுடன் கீழ் இரு கைகள் அபய வரத முத்திரைகள் காட்டி பத்மாசன கோலத்தில் அமர்ந்திருக்கிறாள். இந்த சுந்தர மகாலட்சுமியின் 6 விரல் பாதத்தை தரிசிப்பவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித் தருகிறாள் என்பது ஐதீகம். வெள்ளிக்கிழமைகளில் விசேஷ திருமஞ்சனம் செய்யப்படுகிறது. வரலட்சுமி தினத்தன்றும் அக்ஷய திருதியை அன்றும் கோவில் விழாக்கோலம் காண்கிறது. இக்கோவில் மண்டபத்திற்கு முன் ஒரு இசை மண்டபம் உள்ளது. ஒவ்வொரு தூணையும் விரலால் சுண்ட ஒவ்வொரு ஸ்வரத்தை எழுப்புகிறது. 4 வேதங்களை குறிக்கும் விதமாக இங்குள்ள சிறு துளை ஒன்றில் குச்சியை சொருகி அது மறுபக்கம் வரும்போது 4 பாகங்களாக பிளந்து வருகிறது. இந்த மண்டபத்திற்கு வெளியே வலதுபுறம் அக்ஷய கணபதி வைணவ தும்பிக்கை ஆழ்வாராக காட்சி தருகிறார். அனுமன் ஒருமுறை விநாயகரிடம் இந்த அரசர் கோவில் நெய்வேத்தியங்களை செய்ய அட்சய பாத்திரம் கேட்டார். அனுமனின் விருப்பத்தை அறிந்து மகாலட்சுமி விநாயகர் மூலமாக அனுமனுக்கு அதை அளித்தார். எனவே இவருக்கு அக்ஷய கணபதி என்று பெயர் ஏற்பட்டது. இந்த ஆலயம் பிரசாதங்கள் அனுமன் மேற்பார்வையில் தயாரிக்கப்படுகிறதாக ஐதீகம். சுந்தர மகாலட்சுமியின் சன்னதிக்கு இடப்புறம் தலையில் பலாப்பழம் ஏந்திய பலாப்பழ சித்தர் சிற்பம் உள்ளது. தினமும் இந்த சித்தர் பலாப்பழத்தை படைப்பாராம். இன்னும் அபிஷேக தினங்களில் பலாசுளை பழம் அபிஷேகம் செய்து பக்தர்களுக்கு அளிக்கப்படுகிறது. தாயாரின் கருவறையில் யோக நரசிம்மமூர்த்தி, குபேரன், காளிங்க நர்த்தன கண்ணன், பரமபதநாதர், திருவிக்கிரமர் ஆகிய பெருமாள்கள் தேவிக்கு காவலாக அருள் புரிகின்றனர். பெருமாள் கமலவரதராஜன் என்ற பெயருடன் ஸ்ரீதேவி பூதேவியோடு நின்ற கோலத்தில் உள்ளார். ஜனக மகாராஜாவும் பெருமாளும் ஒன்றாக இருந்தபடியால் இத்தலத்திற்கு அரசர் கோவில் என்ற பெயர் ஏற்பட்டது. இந்த தலம் ஒருமுறை நான்முகனுக்கு ஏற்பட்ட சாபத்தை போக்கியது. இங்கு ஜனக மகாராஜா மற்றும் பெருமாளை சந்தித்து பிரம்மா சாப விமோச்சனம் பெற்றார். இக்கோவிலில் தினமும் ஜனக மகாராஜா பெருமாளை பூஜிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு நாள் ஜனகர் வராததால் பெருமாளே ஜனகர் தங்கியிருந்த இடத்திற்கு வந்தார். அந்த வேளையில் ஜனகர் இல்லை. பெருமாள் தானே ஜனகர் அமரும் சிம்மாசனத்தில் அமர்ந்து ஜனகர் செய்வது போலவே தனக்கு பூஜை செய்தார். நடந்ததை அறிந்து ஜனகர் மெய் சிலிர்த்தார். தன் நித்திய கர்மாவை தவறவிட்டதால் ஆலயம் எழுப்ப விண்ணப்பித்தார் பெருமாள். தேவலோக விஸ்வகர்மாவை அனுப்பி ஆலயம் எழுப்பச் சொன்னார். அப்படி எழுப்பப்பட்ட கோவில்தான் இந்த அரசர் கோவில். நித்திய கர்மா செய்த பெருமாள் விவகாரத்தில் மகாலட்சுமி மனம் வருந்தினாள். பக்தன் பரந்தாமனை நோக்கி வரலாம், ஆனால் பரந்தாமன் பக்தனை நோக்கி செல்லலாமா என்று கோபம் கொண்டாள். இதை கண்ட பெருமாள் அந்த ஆலயத்தில் லட்சுமிக்கே முதல் மரியாதை என்ற வரம் அளித்தார். மகிந்த மகாலட்சுமி தாமரையில் வசிக்கும் தன் சார்பாக எப்போதும் பெருமாள் தாமரை மொக்கை வைத்துக் கொண்டு அருள் அளிக்க வேண்டும் என கேட்க, பெருமாளும் தாமரையை ஏந்தி கமல வரதராஜ பெருமாளாக கோவில் கொண்டுள்ளார். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.